தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதியை மீறிய அரசு திமுக அரசு. அதனையும் மீறி ஒரு பக்கம் டாஸ்மாக், இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை கண்டும் காணாமல் அனுமதித்து இப்போது சாராய கடைகளை குடைப்பது சாத்தியமில்லை என்று ஏளனமாக திமுக அரசு ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய, வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். மேலே ஏறுது, கீழே ஏறுது, குடிக்கிறவங்களை குறைக்க முடியாது, அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறது. படிப்படியாக கூட கடைகளை குறைப்பதற்கான சூழல் தற்போது இல்லை. ஏதோ அபராதம் கட்டணும், ஜெயிலில் போடணும், தூக்கு போடணும், அதெல்லாம் ரைட். அதெல்லாம் எப்பயோ பண்ணியிருக்க வேண்டியது. 60 உயிர்களுக்கு அப்புறமாவது அரசுக்கு ஞாபகம் வந்திருக்கு. தனிப்பட்ட முறையில் வாங்கி குடிக்கிறாங்கன்னு பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுவது தமிழகத்தில் வாடிக்கையாகி கொண்டிருக்கிறது. பூரண மதுவிலக்கு தான் வேணும் அப்படின்றது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய கூட்டணி தலைமை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க, பூரண மதுவிலக்குன்றது சாத்தியமில்லை, 100% கள்ளுக்கடையை திறக்கலாம். தமிழக அரசு தன்னுடைய மெத்தனை போக்கால் கள்ளச்சாராயம், விஷச்சாராயத்தை அனுமதித்து கண்டும் காணாமல் இருந்து இன்றைக்கு 60க்கு மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்கள், அதனுடைய சம்பாதிக்கின்ற தலைவர் உயிரிழந்திருப்பது வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய செய்தி. தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதியை மீறிய அரசு திமுக அரசு. அதனையும் மீறி ஒரு பக்கம் டாஸ்மாக், இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை கண்டும் காணாமல் அனுமதித்து இப்போது சாராய கடைகளை குடைப்பது சாத்தியமில்லை என்று ஏளனமாக கூறுவது திமுக அரசு ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய, வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஒரு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் ஒரு சபை நாகரிகம் இல்லாமல் டாஸ்மாக், கிக், மேலே ஏறுது, கீழே ஏறுது, குடிக்கிறவங்களை குறைக்க முடியாது, அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறது. படிப்படியாக கூட கடைகளை குறைப்பதற்கான சூழல் தற்போது இல்லை என்று கூறுவதெல்லாம் உண்மையிலேயே வெந்த பொண்ணிலே வேலை பாய்ச்சியது போல் இருக்கிறது. ஏழை எளிய மக்கள், எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களெல்லாம் தங்களுடைய சம்பாத்தியத்தை இதில் ஏமாந்து போய் பிள்ளை குட்டிகளை விட்டுவிட்டு அனாதையாக்கி இறந்து போவது என்பது இதைவிட ஒரு வெட்கக்கேடு தமிழகத்திற்கு இனி தேவையில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதை பற்றி கொஞ்சம் கூட அசரவில்லை, கவலைப்படவில்லை. ஏதோ அபராதம் கட்டணும், ஜெயிலில் போடணும், தூக்கு போடணும், அதெல்லாம் ரைட். அதெல்லாம் எப்பயோ பண்ணியிருக்க வேண்டியது. 60 உயிர்களுக்கு அப்புறமாவது அரசுக்கு ஞாபகம் வந்திருக்கு. கல்வியிலே அரசியலை பொருத்தி தாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறவில்லை என்பதன் காரணமாக தவறு நடந்ததை, நீட்டே நடக்கக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்துவதற்காக அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணியையும் தூண்டிவிட்டு காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சிகளெல்லாம் இன்றைக்கு நீட் தேர்வே நடக்கக்கூடாது என்று கூறுவது சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நடக்காது என்று நினைக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, டாஸ்மாகினால் உயர்ந்து கொண்டே போகிறது, அதிகரித்து கொண்டே
போகிறது. டாஸ்மாக் கடைகளை குறைக்கக்கூடிய மனநிலையிலே அரசு இல்லை. காரணம், டாஸ்மாகுடைய வருமானத்தில் மட்டும்தான் கடையை, அந்த வருமானத்தில் தான் அரசே நடந்து கொண்டிருக்கிறது. இல்லையென்றால் அந்த அரசு முடங்கி போயிருக்கும். இது ஒரு புறம் இருக்க, இந்த போதைப் பொருள் நடமாட்டம் மேலும் சட்டம் ஒழுங்கை தமிழகத்தில் சீர்குலைய வைக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தியாகவே இருக்கிறது. அதற்கு முடிவு கட்ட முடியாத அரசு எப்படி கள்ளச்சாராயத்துக்கு முடிவு கட்டும் என்ற சந்தேகம் சாதாரண மக்களிடம் எழுந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். பூரண மதுவிலக்கு தான் வேணும் அப்படின்றது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய கூட்டணி தலைமை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க, பூரண மதுவிலக்குன்றது சாத்தியம் இல்லை, 100% கள்ளுக்கடையை திறக்கலாம். இல்லை, பூரண மதுவிலக்குக்கு உண்டான ஆலோசனைகள் அரசு செய்ய வேண்டும். அதற்குண்டான சாத்தியத்தை அரசு ஆராய வேண்டும். அதற்குண்டான பணிகளிலே அவர்கள் முறையாக சரியாக முதலிலே ஈடுபட வேண்டும். மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தான் அவர்கள் அடுத்தடுத்து பணிகளுக்கு இதில் செய்ய வேண்டுமே தவிர கண்மூடித்தனமாக டாஸ்மாகை குறைக்க மாட்டோம், குடிப்பவர்கள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள், டாஸ்மாகில் கிக்கு குறைச்சலாக இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் வாங்கி குடிக்கிறாங்கன்னு பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுவது தமிழகத்தில் வாடிக்கையாகி கொண்டிருக்கிறது அரசில். அதே நேரத்தில் அவர் ஏற்கனவே கலைஞர் காலத்திலேயே சொல்லியிருக்காரு, அண்டை மாநிலங்கள் எல்லாம் மது இருக்கும்போது இங்கே மட்டும் பூரண மது விலக்கு சாத்தியம் இல்லை என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அதை பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டியது தான். அதை அப்படி இருக்கிற பூரண மது விலக்குக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம் சார். நீங்கள் எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்க முடியாது. தமிழகத்தில் மக்கள் ஆட்சியாளர்களுடைய சரி தவறை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தலிலே மக்கள் மீது அழுத்தம் கொடுத்து ஆட்பலம், பணபலம், அதிகார பலம் என்று வென்று விடலாம் என்பது வெகு நாளுக்கு எடுபடாது. இப்போ விவசாயிகள் கள்ளுக்கடையை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அரசு அதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கள்ளுக்கடை திறப்பதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எதிரிகள் அல்ல. ஒரு சப்ஜெக்ட் போகும்போது இன்னொரு சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணணும், இல்லை அதுக்குண்டான கோட்பாடுகளை முறையாக சரியாக கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்த ரெண்டாவது சப்ஜெக்டுக்கு போகும்போது அதில் பாலிசியில் ஒரு தெளிவு இருக்கணும். இதெல்லாம் செய்யாமல் வாய் வார்த்தைகளில் அரசு வார்த்தைகள் ஜாலம் செய்து கொண்டிருந்து மக்களை ஏமாற்றி கொண்டு டாஸ்மாகை திறந்தே வச்சுருப்போம். மூணுனதுக்கு அப்புறம் கூட விடிய காலில் திறக்கிற கடைகள்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் கல்லுக்கடையை இதை வச்சு திறந்து பார்த்துடலாம், அதுலேயும் லாபம் இருக்குன்னு நினச்சிச்சுன்னா மக்கள் ஏமாறக்கூடாது, ஏமாளிகள் அல்ல. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.